வெல்கம் டு யாமா டிஎன்பிசி கிளாஸஸ் 2025 குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வு அந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் இது வரைக்கும் 42 கொஷின் நடந்திருக்கு. அந்த 42 கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தேர்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. உணர்ச்சி தொடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணர்ச்சி அந்த இது வந்து வியப்புக்குறி வந்து இடம்பெற்றிருக்கணும். சரிங்களா, தமிழின் இனிமைதான் எண்ணே, அது வந்து எனக்கு ஒரு உணர்ச்சி தொடர் தான். அவலம், வியப்பு, அப்புறம் எனக்கு அரிதான நிகழ்வு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து எனக்கு அந்த வியப்புக்குறி வந்து வரும். சரிங்களா, நிறுத்தற்குறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தோ இயற்கை அழிகிறதே, இது வந்து எனக்கு அழிவு, அது வந்து எனக்கு ஒரு அவலம் தானே, அதே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். புலி புலி அச்சம், புலி வருதுன்னு சொல்லி பயப்படுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து வரணும். கரெக்டு தான். நேற்று மழை பெய்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து வினா வாக்கியம், கொஸ்டின் வந்திருக்கணும். ஸோ ஃபோர்த் ஒன் தான் தப்பு. சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. அதாவது ஒரே வாக்கியத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்தா அந்த இடத்துல வந்து எனக்கு செமிகோலன் வரும். சரிங்களா, இதுதான் கரெக்ட். எதிர்ப்பை கூட சொல்லலாம். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. சாப்பிடு என்ற பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக. சாப்பிடு என்பது சாப்பிடு, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. அம்மா பசிக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு வழக்கு. சரிங்களா, கொஷின் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து டெஸ்டட் கொஷின். இதுதான் பின்வருவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. அம்மா பசிக்குதுன்றதான் பேச்சு வழக்கு, அது எழுத்து வழக்குனாக்கா அம்மா பசிக்கின்றது, அம்மா பசிக்கிறது, அம்மா பசிப்பது அப்படின்னு சொல்லிலாம் வந்து வார்த்தைகள் வரும் எழுத்து வழக்குல. பேச்சு வழக்குல அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. பொருத்தமான காலம் அமைத்தல், தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், எதிர்காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், நேற்று என்பது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம், சரிதான். ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நாளை என்பது எதிர்காலம். அமுதன் நேற்று வீட்டிற்கு வருவான்னு சொல்லி நாளை வீட்டுக்கு வருவான்னு சொல்லி கொடுத்துருக்கணும், இது வந்து இறந்த காலம், ஒன்று எதிர்காலம். ஸோ இது வந்து தப்பு. பொருத்தமான காலம் அமைத்தல், நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடுக. நடந்தால் இறந்த காலம்னா முடிஞ்சு போன நிகழ்வு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலைகளிடம் வினாவுதல், இது எவ்வகை வினா? வினா வந்து 6, விடை வந்து 8 வகைப்படும் இல்லையா, இதுல வந்து குறிப்பிட்டு கேட்பாங்க. 10th புக்ல இருக்கு, நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நூலகர்கிட்ட வந்து கேட்கிறாராம். அப்ப என்ன வேணும், அவருக்கு வந்து அதை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா. ஸோ அது வந்து கொலல்னா வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஐய வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நமதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரி தமதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின, புளூரல் ஃபார்ம். மாடுகள்னாக்க புளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் முடியணும். சிங்கிள் ஃபார்ம் வந்து பாருங்க, தலையை ஆட்டியது, மாடு தன் தலையை ஆட்டியது, தனது தலையை ஆட்டியன்னு சொல்லி இருந்துக்கணும். இங்கே தமது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புளூரல் ஃபார்ம் தான் வந்து சேர்ந்து வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை, கவலைக்கு விடை கோடு. மா ஓடியது, இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. மானாக்கா பெரிய, வண்டு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் வந்து சொல்லலாம், விலங்கெல்லாம் கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வண்டு வேண்டாம், மா அப்படின்னா விலங்கு வகையை குறிக்கும் இல்லையா. அப்போ வந்து பண்ணக்க சாரி பொருந்தாது தான் கேட்குறாங்க. பொருந்தாதை தருக அப்படின்னாக்க குதிரை வந்து பொருந்தாது. மாமரம், மாநிலம், பெரிய நிலம், வண்டு அப்படின்னாலையும் மா என்ற சொல்லுக்கு வந்து பொருத்தமா இருக்கும். ஸோ குதிரை வந்து பொருத்தமா இல்லை. இரு பொருள் தருக. திங்கள், திங்கள்னா நிலவு மற்றும் மாதம். கலை சொற்கள் அறிதல். கிரியேட்டர் அப்படின்னாக்கா புதுசாக வந்து உருவாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து இருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா கல்வெட்டு. ஃபிகர் ஆஃபும் பார்த்தீங்கன்னாக்கா கல்வெட்டு தான், இன்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு தான். ஸ்கல்ப்சர் அப்படின்னாக்கா
புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். மனுஸ்கிரிப்ட்ஸ்னாக்க கையெழுத்துப்படி. சரியான பொருள் இருந்து பொறுத்துக. நீயே செய். அதாவது ஒருத்தர்கிட்ட போய் பாருங்க, இந்த விஷயத்த செய்வியான்னு கேட்டா, இல்ல என்னால முடியாது. நீயே செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ வந்து அது என்னன்னு கேட்டாக்க, ஏவல் விடை. வராமல் இருப்பேனா? என் கூட ஊருக்கு வருகிறான்னு கேட்டதுக்கு, இல்ல நான் போய் வராமல் இருப்பேன்னு சொன்னாக்கா, வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும். கால் வலிக்கும் என்பது எனக்கு உருவது கூறல் விடை. அதாவது ஏன் விளையாடல அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு வந்து கால் வலிக்கும். அதனால தான் நான் வந்து விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுதான் உருவது. அதே கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உற்றது உரைத்தல் விடைன்னு வந்திருக்கும். வலப்பக்கத்தில் உள்ளனாக்கா சுட்டு விடை. ஆப்ஷன் பாருங்க 4, 3, 2, 1, 2. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சூரன். சூரன்னா வீரன். பொக்கிஷம். பொக்கிஷம்னாக்க செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெருமரப்பு. ரிவர்ஸ் இருக்கு. 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின். கலித்திட. கலித்திடனாக்கா மகிழ்ந்திட. நச்சவரம்னாக்கா விடமுள்ள பாம்பு. விடுதினா தங்குமிடம். கானகம்னாக்கா காடு. ஸோ இதுவும் ரிவர்ஸ் இருக்கு. 4, 3, 2, 1. பிழை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியதுன்னு சொல்லி பாருங்க, ஆடு மாட சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குழலி என்பது என்ன? ஒரு உயர்திணை. அது வந்து அக்ரிணியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குழலி நடனம் ஆடினாள். பிழையை நீக்கி எழுதுக. உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க ஓர் வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ இங்க வந்து பாருங்க ஓர் அறிவு. இதுதான் பாருங்க சரியா வந்து இருக்கும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. முத்துச்சுடர் போல. இது இருக்குன்னா நிலா ஒளி வந்து பாருங்க முத்துச்சுடர் போல இருக்கும். தோய நிறத்துல வந்து பாருங்க மாடங்கள் இருக்கும். சித்தம் மகிழ்ந்தனாக்க அந்த காற்று வந்து பாருங்க மேல நம்ம மேல வீசினா வந்து பாருங்க தென்றல் வந்து வீசுது இல்லையா? அது வந்து சித்தம் மகிழ்ந்திட. கத்தும் குயிலஸ் வந்து பாருங்க காதுல வந்து கேட்கும். ஸோ 3, 1, 2, 4. ஒருமை பன்மை பிழை நீக்குக. பறவைகள் புளூரல் ஃபார்ம் வந்து தங்கின. நான் வந்து முடிஞ்சா அதுவும் வந்து பண்ணாக்கா புளூரல் ஃபார்ம். பறவை வந்து தங்கியது அப்படின்னாக்கா சிங்குலர் ஃபார்ம். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானை கூட்டம் வந்தது. இங்க யானை கூட்டம் சொல்லி வந்திருக்கு. ஏன் நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க. யானை கூட்டம். யானைகள் வந்தன அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க வந்து யானை அப்படின்னு சொல்லி சிங்குலர் தான் சொல்லியிருக்காங்க. கூட்டம்ன்றது அது வேற. பலர்பால்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். சொன்னாங்க. லெட்ரு பர்மிஷனு வர சொன்னார்கள் அப்படின்னா கிடையாது. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு தான் கண்ணுறங்கு. பிரித்தெழுதுக. கண்டறி. கண்டு கூட்டல் அறி என்பதுதான் கண்டறி. பிரித்தெழுதுக. அவ்வுருவம். ஆ கூட்டல் உருவம் தான் வந்து எனக்கு அவ்வுருவம். தவறான இணையை தேர்வு செய்க. குறில் நெல் கொடுத்துருக்காங்க. சிலை சீலை சொல்லலாம். விடு வீடு சொல்லலாம். மலை மாலை சொல்லலாம். கெடு கேடு அப்படின்னு சொல்லலாம். இங்க கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். ஐ வந்து வெளிப்படையா வருது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வருது. படி ஆக சொல்லுக்கு பின்னாடி வந்து பாருங்க கண்டிப்பா வழிநமிகும். சரியாக அப்படின்னாக்கா ஆக வந்து வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பாருங்க கண்டிப்பா வழிநமிகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். வாழ்க்கை பாருங்க ஐ வந்து தெளிவா வருது. வாழ்க்கைன்னு சொல்லி ஐ தெளிவா முடியுது. அதுக்கு பக்கம் வந்து பாருங்க பயணமே பாவரிசை தான் ஸ்டார்ட். அப்போ இப்போ வந்து வழிநமிகுன்னு இருக்கு. வேறுபட்ட பாடங்களை கற்று தருகிறது என்பது கரெக்ட். 1, 3 வந்து சரி. வலுவற்ற தொடர் எது? பூவை வந்து என்ன பண்ணும்? பூ வந்து கொய்து வான்னு சொல்லணும். கொய்து வா அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்டான மரபுத்தொடர். கொடியில் உள்ள மலரை கொய்து வா. பரின்னு சொல்லக்கூடாது. இலையதான் வந்து பரி. பூ வந்து கொய்து வா. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது?
ஆதி, அகில், விசும்பு, கனல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி சொல்லட்ட தமிழ் சொற்கள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான். நட என்பதுதான் அதனுடைய வேர்ச்சொல். அதுதான் நடக்கிறாள், நடக்கிறாள், நடக்கிறார்கள், நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல சொற்களை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான பொருளை அறிதல். பின்வருவற்றில் தவறான இணையை கண்டறிக. அலை. இந்த அழைத்தல்னாக்க கூப்பிடு. அலைனாக்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, துளாவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கலை. இந்த கலை அப்படின்னு கேட்டாக்க கல்வி வந்து சொல்லலாம். கல்வி என்பது ஒரு கலை தான். அதே இந்த கலை அப்படின்னாக்க கலை வந்து முகத்தின் அழகு. அந்த கருப்பா இருந்தாலே ரொம்ப கலையா இருக்காம்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலை வந்து வரும். சரிங்களா, கலை எடுலாம் வந்து வராது. கலை வந்து பண்ணாக்கா பிடுங்கலனாக்கா எடுன்னு சொல்லலாம். அதாவது தேவையில்லாத கலை நிலத்துல இருக்கு இல்லையா, அந்த கலைக்கு இந்த கலை தான் கரெக்டு தான். அதை வந்து பரி அப்படின்னு கூட சொல்லலாம். கலை பரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், எடுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது வந்து ராங். அகர வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்திற்கான்னு கேட்டாக்கா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்துதான் இருக்கு. அப்போ ஈ ஃபர்ஸ்ட் வரும். இலி, உழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா வரிசை. கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கை, கிள்ளை, யாழி, விளரி அப்படின்னு சொல்லி வரும். சொல்லுதல். தவறான கூட்டணி கண்டறிக. இதுல இருந்து எது தவறா இருக்கும்? எழுதுதல், கேட்டல் என்பது வந்து சொல்லுதல் என்பது தவறானது. வேர்ச்சொல்லின் வினைமுற்று காண்க. வினை வந்து முடிஞ்சிருக்குமா. படி. படினாக்கா படித்தான் என்பதுதான் அதனுடைய வினைமுற்று. படித்தல் என்பது தொழில் பெயர். படித்து என்பது வினையச்சம். படித்த என்பது பெயரச்சம். அகர வரிசையில் எழுதுக. உயிரெழுத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆ தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அன்பு, ஆற்றல், எறும்பு, ஏணி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிரெழுத்து இருக்கான்னு பார்த்தா உயிரெழுத்து இல்லை, தா வரிசை தான் இருக்கு. அப்போ தா தான் ஃபர்ஸ்ட் வந்து வரும். தாத்தி, திராவிடம், தூறு, தெலுங்கு, தையல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஒண்ணுமே காங்காச்சான்றிதழ்லாம் இன்னும் பண்ண முடியாது. நீங்க அது தெரிஞ்சா இந்த அகர வரிசை எழுதிடலாம். அகர வரிசைக்கு ஒரு கொஷின். சப்போஸ் இப்பெல்லாம் அந்த தமிழ் தகுதி சரி சொல்லி கேட்டு 2 கொஷின் 3 கொஷின் கூட வந்துடலாம். 3 கொஷின்லாம் கேட்டா 5.5 மார்க் போயிடுச்சு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப 4.5 மார்க் போயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். காங்காச்சா பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிங்க. நான் சில உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற வார்த்தை, அதாவது 2வது எழுத்தை வந்து எனக்கு வேணும்னிக்க மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்திரம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இன்னாற்றல் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து கரெக்ட் ஆர்டர்ல வந்து பண்ணணும். பழந்தமிழர், வள்ளல் எழுவர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இன்னாற்றல் கொடுத்துருக்காங்க. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது என்பது சரியானது. அடுத்தது, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை அப்படின்னு கேட்டாக்க வினா எதிர் வினாதல். எனக்கு எழுதி தரேன்னு கேட்டா அப்ப எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கேள்விக்கு வரோம் இல்லையா, அதுதான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? பொதிகை மலையில் வாழ்ந்தார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில். அதெல்லாம் சும்மா ஈஸியா இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கொஷின். நார்மல் கலைச்சொற்கள் வந்து பண்ணாக்க 5 கொஷின் கேட்பாங்க. புக்ல இருந்து ஒரு 5 கொஷின் கேட்டாலையும் அவுட் சைட்ல இருந்து கொஷின் கேட்பாங்க. இந்த ப்ரீவியஸ் கொஷின்லாம் பார்ப்பீங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லேருந்தே கலைச்சொற்கள் கேட்பாங்க. இந்த கொஷின்லேயே உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான், நம்ம இதில் பார்ப்போம். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா பபுள் கம், சுவிங்கம் சாப்பிட்றோம் இல்லையா, அதனுடைய தமிழ் பேர் என்ன? கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்க. சரியான கலைச்சொல்லை கண்டறிக. கான்வர்சேஷனாக்க உரையாடல். ஸோ அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயோடெக்னாலஜி அப்படின்னாக்கா உயர் தொழில்நுட்பம். டிஸ்கஷன்னாக்க கலந்துரையாடல். கான்சனட்னாக்கா மெய்யெழுத்து. அது மட்டும்தான் சரி. ரேஷனல் என்பதன் கலைச்சொல் அறிக. பகுத்தறிவு. எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என விடையளிப்பது. வினா எதிர் வினாதல் விடை. யூனிஃபார்ம் என்பதற்கு தமிழ் சொல் வந்து சீருடை.
தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹோட்டல்னா உணவகம், சரிதான். ஹோட்டல்னா உணவகம். மார்னிங்னா காலை, டின்னர்னாக்க இரவு உணவு, நாஸ்டான்னா காலை உணவு, இட்லின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பொருந்தலை. புதுகை என்னும் மருவச் சொல்லில் குறிப்பிட்ட ஊர் இது. புதுகைனாக்க புதுக்கோட்டை, புதுவைனா தான் புதுச்சேரி. மருவு பெயர் அல்லாத உயிர் பெயரை கண்டறிக. வேலூருக்கு வந்து பாருங்க மறு பேர் கிடையாது. வட ஆற்காடு தென் ஆற்காடுன்றதான் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வேலூர்ன்றது அப்பதான் இருந்துச்சு இல்லையா? வேலூர் புரட்சிலாம் நமக்கு தெரியும் 1806. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க காலகாலமா அப்படிதான் பேர் இருந்துட்டு இருக்கு. தவறான ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. குடந்தை அப்படின்னா கும்பகோணம்னு சொல்லி வரணும். அது கும்பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. ஒரு பொருளை விரித்து காட்டுறாங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கோலன் வரணும். பக்கம் வந்து பாருங்க ஒரே தொடர் வயசுல அடுத்தடுத்த பொருட்கள் வந்து அப்போ வந்து காமா வரணும். முக்கணி அப்படின்னாக்கா மாப்பழா வாழை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வரவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. செஞ்சான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. யானை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இளமை பேர் வந்து கன்று அப்படின்னு சொல்லி அழைப்போம். அத்தி பூத்தார் போல முன்ன கொஸ்டின்லயே பார்த்துருப்போம். அரிதான ஒரு நிகழ்வு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு. சோறு வந்து பாத்தீங்கன்னா உண்டான். முறுக்கு தின்றான் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம். நேற்று என்பது ஒரு இறந்த கால நிகழ்வு. வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிற என்ற அக்கா தம்பியிடம் வினாவிய வேலையை சொல்லுதல். அது வந்து பாருங்க போயிட்டு வந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து பாருங்க அது வந்து ஏவல் வினா. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. நவல்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். வந்து டைமை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணணும். அதனால தான் இந்த இவ்வளோ பெருசாக கொடுத்து படிக்க வைக்கிறதெல்லாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இமெயில்னாக்கா மின் அஞ்சல், இ புக்னா மின் நூல் கரெக்டு தான். இ மேகசின்னாக்கா மின் இதழ்கள், இ லைப்ரரினாக்கா மின் நூலகம் சொல்லி வரணும். ஸோ பி மட்டும் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஷ் எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். அறிவு என்பது பேதையர் சொல் நோன்றல். இருபொருள் தருக. ஆறு. ஆறு அப்படின்னாக்கா இந்த ஆறும் வழி ஆறும் வரும் இல்லையா? என் நதி. குறில் நெடில் வேறுபாடு பொருளிலிருந்து சரியானதை தேர்வு செய்க. மடு மாடு. மடுனாக்கா நீர்நிலை, மாடுனா எருது, பசுன்னு கூட சொல்லலாம். இங்க நீர்நிலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீர்நிலை எருது. கீழ்கண்ட தொடரை கவனிக்க. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். தில்லான் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படி சொல்லியிருப்பாரு. காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் தான். நம்ம முத்துராமலிங்க தேவர் தான் தமிழர்களை அதிகமாக இராணுவத்தில் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய காலகட்டத்தில் ஒரு பெரும் பங்கு வகிச்சிருப்பாரு. ஸோ இது ரெண்டுமே வந்து கூற்றுக்கான ரெண்டும் வந்து சரி. பயோடெக்னாலஜி உயர் தொழில்நுட்பம். கர்டசி நற்பண்பு. தகுந்த சொல்லை தேர்வு செய்க. பிறரிடம் நான் இனிமையான சொல்லை பேசுவேன். இன்சொல் வந்து பேசுவேன். பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடரை நிரப்புக. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு மேலே 4 கொஷின் கொடுத்தா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ கல்வர்கள். கல்வர்கள் கூட்டம். கல்வர்கள் கூட்டம் சென்றன.
மான் மாந்தோப்பு குயில்கள் கூவியன. அடுத்தது காலாட்படை விரைந்து சென்றன. மல்லிகை தோட்டம் மனம் வீசியது. அப்போ 3, 1, 4, 2. கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். உயிர்ச்சொற்கள் வந்து எனக்கு செய்யுளுக்கே உரியதாம். கரிசல் இலக்கியம் என்பது கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். பொறுத்துக சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க. நெடினா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி. ரிவல்சல் தான் இருக்கு. இப்போ 4, 3, 2, 1. பொறுத்துக உரு, அதாவது இந்த உருனா மிகுதி, ஓகேவா? அதே இந்த ஊருனா அழகு. போலனா பிழக்க, வங்கம்னாக்க கப்பல், எல்னா பகல். 3, 4, 1, 2. அடுத்து பேராகிராஃப் கொஷின். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து 5 கொஷின் கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸ்கூல் புக்கில் எல்லா இயர்லேயும் வந்து இருக்குது. 6 to 12 வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. 11th 12th ஒரு ஆசிரியர்கள், பெரிய ஆசிரியர்களை வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழோடைய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஊவேசா கொடுத்துருப்பாங்க, ஆப்ரகாம் பண்டிதர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 12th வரைக்குமே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். நான் இங்கே வந்து இதை கொடுக்கல, சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் தான். பேதையார் எதிர்ச்சொல் தருக. பேதையார்னாக்கா அறிவற்றவர், எதிர்ச்சொல்னாக்கா அறிவுடையார். சொல்லும் பொருளத்துலேருந்தே அதிகமாக கொஷின் கேட்பாங்க. எதிர்ச்சொல் இப்போமே என்ன பார்த்தோம் இல்லையா, எள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எள்னா என்ன, பகல். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரவு, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லும் பொருள்னே கேட்பாங்க. போல, பிளக்க, பிளக்கில்லைன்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உரு, அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அழகில்லை, எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னாக்கா அழகில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. நிறைய அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்நியர் எதிர்ச்சொல் தருக. இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் தான். அந்நியர்னாக்கா புரவலர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர். அந்நியர்னாக்கா நமக்கு தெரியாதவங்க வரவங்க தான் அந்நியர்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் உறவினர்கள். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. பாவலரேர் என்று அழைக்கப்படுவர் பெருஞ்சித்திரனார். 8 தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் கண்டறிக. முல்லைப்பாட்டு என்பது வந்து 10 பாட்டு வகையில ஒரு வகை சார்ந்தது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி கண்டறிக. மிஷின்கள் அப்படின்னாக்க இயந்திரம். லேண்ட் பிரீஸ்னாக்கா நிலக்காற்று. சீ பிரீஸ்னாக்கா கடல் காற்று. டர்மினாலஜி அப்படின்னு கேட்டாக்கா கலை சொற்கள். கலைச்சொலுக்கு இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க பாருங்க. டர்மினாலஜினாக்கா கலைச்சொல். இலை 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 வயங்கொலிகள் வந்து கொஷின் கேட்பாங்க. இந்த இலை அப்படின்னாக்கா மா இலை, வாழை இலை சொல்றோம், அது வந்து தாவர உறுப்பு. இந்த இலை அப்படின்னாக்கா என்னதான் ரொம்ப இழைச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதான் மெலிதா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இலைனாக்கா நூல் இலை, பருத்தி இலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சணல் இலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நூல் இலைகள் வந்து வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன்னாக்க கோவனாலையும் அரசன் தான், தலைவன்னாலையும் அரசன் தான், வேந்தன்னாலையும் அரசன் தான். வென்றான் என்பதன் வெற்சொல். வில் என்பதுதான் வென்றான் என்பதனுடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. பாடு, ஆறு மட்டும் கிடையாது. பாடியவர்கள் மட்டும் வராது. பாடியவன், பாடியவள், இதெல்லாம் வந்து எனக்கு வினையாளன் பெயர் தான். வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்று. பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினை எச்சம்னா என்ன, ஈ இல்லைன்னா ஊ வந்திருக்கணும். வந்திருக்கணும். அப்போ பாடி, லாஸ்ட்ல ஈ வந்து முடியுது. ஸோ அப்போ இது வந்து எனக்கு ஒரு வினை எச்சம். பாடியர் அப்படின்னாக்கா பெயர் எச்சம். பாடியர் என்பது வினை வந்து முடிஞ்சு போச்சு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இன்னாற்றல் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்ட் ஆர்டரில் பண்ணும். வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்ட் ஆர்டரில் பண்ணாங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம்.
இதுவும் எனக்கு இன்னாற்றல் இருக்கிறத நம்ம சரியா வந்து ஆர்டர்படுத்தணும். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும். பழம்பதியாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. திருக்குறள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு? எத்தனை பிரிவுகளை உடையதுனாக்கா 3. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்பது. இதுக்கப்புறம் வரக்கூடியதை சொல்றாங்க. ஸோ உருவது. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. சிறுவன் பாடம் படித்தான். அவனே வந்து படிக்கிறான். ஸோ அதுக்கு வந்து தன்வினை. செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். செய்யப்பட்டது வளையப்பட்டது. பானை குயவனால் வணையப்பட்டது என்பது வந்து எனக்கு ஒரு செய்யப்பட்ட வினை வாக்கியம். அதே குயவன் பானையை வணைந்தான் அப்படின்னாக்கா தன்வினை. சரிங்களா? பானை குயவனால் வணையப்பட்டுனாக்கா அது வந்து செய்யப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கிய வினை கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பா சொன்னார். அப்பா சொல்லிட்டாரு. அது வந்து எனக்கு செய்வினை வாக்கியம். தோசை வைக்கப்பட்டது. இது உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க 9th புக்ல. சரிங்களா? தோசை வைக்கப்பட்டது அப்படின்னாக்கா செய்யப்பாட்டு வினை. கடலில் கரைந்த பெருங்காயம். கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னாக்கா கடல்ல பெருங்காயத்தை கொண்டு என்ன கரைஞ்சு போயிடும். கடல்ல மட்டும் இல்லை, தண்ணியில போட்டாலே வந்து கரைஞ்சு போயிடும் இல்லையா? டெம்பெஸ்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? டெம்பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க பெருங்காற்று. சரி, முன்ன கொஸ்டின் வந்து பண்ணாக்க கடலில் கரைத்த பெருங்காயம் வந்து பண்ணாக்க பயனில்லை. பயனில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து 3rd கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.